சரி, இப்போ நம்ம ஸ்கொயரிங் பண்ண போகிறோம். ஸ்கொயர் வந்து 1லேருந்து 25 வரைக்கும் நம்ம இது பார்த்துட்டோம். சரியா? இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், 34க்கு நான் ஸ்கொயர் பண்ண போகிறேன். 34 ஸ்கொயர். ஓகே, இது ஒன்றும் கிடையாது, இது ஃபார்முலா மெத்தடில் போடலாம். இது 3 மெத்தடில் ஒன்று போகிறேன். ஃபஸ்ட்டு ஃபார்முலா a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். இப்போ a வந்து 3, b வந்து 4. இப்போ இங்கே ஸ்கொயர் 2 நம்பர் இருக்காங்கன்னா நம்ம 3 டேஷ் போடுறோம். 1 2 3. இப்போ 3 3s are 9, 4 4s are 16, 6 கேரி இங்கே நான் 1 போட்டேன். அடுத்து இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணி இதை டபுள் ஆக்கணும். அப்போ 3 4s are 12. இப்போ 12 into 2, 2 2s are 4, 1 2 is 2, 24க்கு 24. இப்போ இங்கே ஆட் பண்ண போகிறோம் 6. இப்போ 24 plus 1 25க்கு 5, ரிமைண்டர் 2, 9 plus 2 11. இப்போ இதை ஆன்சர். சரி, இப்போ என்ன பண்ணிட்டேன், நான் 34க்கு நான் ஸ்கொயர் ரூட் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் என்ன நினைக்கலாம், ஈஸியான சம்பளம் போடுவீங்க அப்படின்னு சொல்கிறதுனால இப்போ நீங்களாக ஒரு நம்பரை சொல்லுங்கள். 67க்கு நம்ம ஸ்கொயர் போட போகிறோம். ஓகேங்களா? இது அதே தான் ஃபார்முலாவை எழுதிடுங்க. a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். இப்போ a வந்து என்ன அப்படின்னா 7, b வந்து சரி, இப்போ நம்ம 34க்கு ஸ்கொயர் பார்த்துட்டோம். இப்போ என்ன நம்பர் போடலான்னு நீங்கள் சொல்லுங்கள். 67க்கு ஸ்கொயர் பண்ண போகிறோம். இப்போ இது என்ன பண்ண போகிறோம், நம்ம டேரெக்டாக எழுத போகிறோம். இது வந்து ஏன்னு வச்சுங்க, இதை பின்னு வச்சுங்க. அப்போ a = 6, b = 7. இப்போ இதை ஸ்கொயர் பண்ண போகிறோம். இப்போ 2 நம்பர் இருக்கனால நம்ம 3 இது போடுறோம். 1 2 3. இப்போ 6 6s are 36, 7 7s are 49க்கு 9 போட்டுட்டு இங்கே 4 போட்டுருங்க. ரைட். இப்போ இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சர் வச்சு இதை மல்டிப்ளை பண்ணோம். 7 6s are 42. இப்போ இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ 2 2s are 4, 4 2s are 8. அப்போ 84. இப்போ இதை நான் ஆட் கொடுக்க போகிறேன். இப்போ 9. இப்போ 84ல் 4 ஆட் பண்ணால் 88, ரிமைண்டர் 8. அப்போ 8 + 6 14க்கு 4, ரிமைண்டர் 1, 3 + 1 4. இப்போ இதான் ஆன்சர் 4489. சரி, இப்போ நெக்ஸ்ட் ஸ்கொயர் வந்து சொல்லுங்கள், ஏதாவது நம்பர் சொல்லுங்கள். 83க்கு நம்ம ப்ளஸ் ஸ்கொயர் பண்ண போகிறோம். சரி, இது அதே தான். அப்போ a = என்னது 8, b = 3. அப்போ இங்கே 2 இருக்கா நம்ம 3 டேஷ் போடுறோம். 1 2 3. இப்போ 8 8s are 64, 3 3s are 9. இப்போ இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு வர ஆன்சரை இது கூட மல்டிப்ளை பண்ணாலும் சரி இல்லை டபுள் பண்ணாலும் சரி. பாருங்கள், இப்போ 8 3s are 24 into 2, 4 2s are 8, 2 2s are 4. இதை நான் மல்டிப்ளை பண்ணேன். இதே இதை 24 டபுள் ஆக்க போகிறேன். 24 + 24, 4 + 4 8, 2 + 2 4. ஒன்று இதை ஸ்கொயர் பண்ணாலும் சரி இல்லாட்டி டபுள் பண்ணாலும் சரி. இப்போ இங்கே 48. ரைட். இப்போ இதை ஆட் பண்ணோம். இங்கே என்ன இருக்குது 9. இப்போ இங்கே 8 இருக்கனால நம்ம 8ஐ போட்டாச்சு. இந்த கேரி 4 வந்து இங்கே வந்துடுது. இப்போ 64 + 4 68. இதுதான் ஆன்சர். ரைட். அடுத்த நம்பர் சொல்லுங்கள். 78 வந்து பெரிய நம்பர் மாதிரி தெரியும். ஏன்னா 7 பெருசு 8 பெருசு. அப்போ 70 அதே தான். a = 7, b = 8. இப்போ இதை ஸ்கொயர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 1 2 3. இங்கே ஆன்சருக்கு நான் கீழே லைன் போட்டுக்கிறேன். இப்போ 7 7s are 49, 8 8s are 64க்கு 4 கேரி 6 நான் இங்கே போட்டுக்கிறேன். அடுத்து இப்போ இது ரெண்டும் மட்டும் 7 8s are 56. இப்போ 7 8s are 56. நிறைய பேர்த்துக்கு அது தெரியாது, 56ன்னு தெரியாதனால இந்த 7 8ஸை நான் ஷார்ட்கட்டில் மல்டிப்ளை பண்ணி காமிக்க போகிறேன். இப்போ 7 8. ஓகேங்களா? இப்போ இந்த 7க்கும் 10 வந்து பேஸு. இப்போ இந்த 7க்கும் 10க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்க்கணும். அப்போ 7க்கு 10க்கு வந்து 3. இப்போ 8க்கும் 10க்கு டிஃப்ரென்ஸ் என்னன்னா 2. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 2s are 6. இப்போ இந்த 8 கூட 3ஐ மைனஸ் பண்ணால் 5 வரும்.
இல்லாட்டி 2 கூட 7 மைனஸ் பண்ணால் 5 வரும். அப்போ எது வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம். அப்போ 8 7s are 56. நம்மளுக்கு மனப்பாடமாக தெரிஞ்சால் டேபிள்ஸ் டேரெக்டாக போட்டுற வேண்டியதான், இல்லாட்டி என்ன பண்ணிக்கலாம் அந்த மாதிரி பேஸில் வச்சு நம்ம செஞ்சுக்கலாம். அப்போ 56 7 8s are 56. இதை டபுள் ஆகணும். அப்போ இன்ட்டு 2 6 2s are 12 கேரி 1 5 2s are 10 10 plus 1 11. இப்போ 102 வந்துச்சா. இப்போ நம்ம ஆட் கொடுக்க போகிறோம் 4. ஓகேயா. இப்போ இது கூட நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ண வரும் 112 கூட 6 and 118. அப்போ 18க்கு 8 மீதி 11. இப்போ 9 plus 1 10 கேரி 1 4 plus 1 5 5 plus 1 6. லைக் பட்டியா. இப்போ எதுக்கு ஸ்கொயர் பண்ணலாம்? 97க்கு ஸ்கொயர் பண்ணலாம். இப்போ இது வந்து ரெண்டு விதத்தில் போடலாம். முதல் ஈஸி மெத்தடில் முடிக்கிறேன். ஈஸி மெத்தட் எப்படின்னா 91லேருந்து 99 வரைக்கும் ஒரு மெத்தட். ஓகேங்களா. இது அனதர் மெத்தட். இப்போ இந்த இதில் நான் ஷார்ட்டில் சீக்கிரம் முடிச்சேன். அதுக்கப்புறம் ஃபார்முலா மெத்தடில் நான் வரேன். சரிங்களா. இப்போ 97க்கு வந்து பேஸ் வந்து என்னென்னா 100. 97க்கும் 100க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ்னு பார்க்கணும். இப்போ 97க்கு 100க்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ்? அப்போ 97 ஸ்கொயர் வந்து 3 தான் டிஃப்ரென்ஸ். அப்போ 03 ஸ்கொயர். ஓகேங்களா. ஏன்னா ஸ்கொயர் தான் 2 நம்பர் வேணும். அப்போ இதை ஸ்கொயர் பண்ண 3 3s are 9. அப்போ 09. இப்போ இந்த 97ல் -3. அப்போ 97 போட்டுனா 94. இதை ஸ்கொயர். இது ஈஸியாக நம்ம போட்டலாம். சரிங்களா. இப்போ இதை வந்து என்ன பண்ண போகிறோம், நம்ம ஃபார்முலா மெத்தடில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ரைட். இதை அடிச்சிட்டுமா. ரைட். இப்போ 97க்கு அதே தான். இப்போ ஏ வந்து என்னது 9, பி ஈக்குவல் டு 7. இப்போ அதே தான் 1 2 3. இப்போ நம்ம ஆன்சருக்கு கீழே நான் லைன் போட்டுறேன். இப்போ 9 9s are 81 7 7s are 49க்கு 9 கேரி 4 நான் இங்கே போட்டேன். இப்போ 9 7s are 63. இது டேபிள்ஸ் தெரியலை அப்படின்னா அதே மாதிரி பண்ணிடுங்க. 9க்கு வந்து 10னா 1, 7க்கு வந்து 3. இப்போ 1 3 is 3. இப்போ 7ல் 1 மைனஸ் பண்ணால் 63. ஓகே. இப்போ இந்த 63 இந்த 2ஆல் மல்டிப்ளை பண்ணிடுங்க. இப்போ 2 3 2s are 6 6 2s are 12. அப்போ 126 எழுதியாச்சு. இப்போ இதை ஆட் பண்ண வரும் 9. இப்போ 6 + 4 126 பண்ணால் 30 வரும். அப்போ 0 இங்கே 13 நான் போட்டுட்டேன். ஓகேங்களா. 126 + 4னா 130 வரும். 130 வரும். இந்த 0வை நான் இங்கே எழுதிட்டேன். மீதி 13 இருக்கு, அதை இங்கே கேரி கொண்டு வந்துட்டேன். 3 + 1 4 8 + 1 9. இதான் ஆன்சர்.